அந்த தோழர்களே, உழைக்கும் மக்களே, இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய காமெடி நடந்திருக்கு. என்ன காமெடி அப்படின்னா, படையப்பா படம் பார்த்துருக்கோம். ரஜினி, செந்தில். அதில் என்னன்னா, மாப்பிள்ளை இவரு தாங்க, இவர் போட்டிருக்க சட்டை என்னோடதுன்னு அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு அந்த காமெடியை ஒரு நிஜமா அரங்கேறிருக்கு. என்ன அரங்கேறிருக்குன்னா, இந்தியாவுக்கு பிரதமர் மோடி தானே. அப்போ மோடி தானே 500 செல்லாதுன்னு அறிவிச்சாரு. இப்போ இதையே அமெரிக்க அதிபர் சொன்னா நல்லா இருக்குமா? அசிங்கமா இருக்காது? கேவலமா இருக்காது? ஆனா இன்னைக்கு அது நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் போர் தொடுத்து கிட்டத்தட்ட ஈரான்ல 500க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்காங்க. இந்த ஒரு நாடு மீது கிட்டத்தட்ட 2 நாடுகள் பயங்கரமான தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. அதை பெருமைப்பட பேசுறாங்க ஒரு பக்கம். அப்ப இதோட விளைவு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவுக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெய்கள் அது ஹர்முசனை அதை ஈரான் தடுத்துடுச்சு. அவங்க கட்டுப்பாட்டில் இருந்தனால தடுத்ததோட விளைவு இன்னைக்கு என்ன வர்றது பாதிப்பாயிருக்கு. அப்ப இந்தியாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 60 நாளுக்கு தேவையானது இருக்குன்னு சொல்லி. அப்ப இந்தியாவில் உள்ள பிரதமரோ இல்ல அதிகாரிகளோ நமக்கு எண்ணெய் தேவையா, இல்ல அரிசி தேவையா, பருப்பு தேவையா, வேற என்ன தேவைங்கிறத இங்க உள்ள அதிகாரிகளும் பிரதமரும் தானே அதை பேசி முடிவெடுக்கணும். ஆனா இன்னைக்கு யார் முடிவெடுக்கிறா? அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப். அவன் ஒரு அந்த பாசிஸ்ட். அந்த பாசிஸ்ட் என்ன சொல்றாரு? ரஷ்யாவில் நீங்க 30 நாளைக்கு கச்சா எண்ணெய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவு போடுறாரு. இதே ட்ரம்ப் தான் பிப்ரவரி 7 4ன்னு நினைக்கிறேன் என்ன சொன்னாருன்னா, நீங்க ரஷ்யாவிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, வாங்கினா உங்களுக்கு 50% வரி போடுவேன் அப்படின்னு சொன்னாரு. நம்ம பாரத பிரதமர் 56 இன்ச்சு மார்பு கொண்டவர்னு இப்படி இருக்கார்ல, அவர் என்ன சொன்னார்? அவர் ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டாரா அப்படின்னா, கும்பிட்றோம் சாமி அப்படின்ட்டு கதையை முடிச்சுட்டாரு. 50% வரியும் போட்டாங்க. அப்புறம் மல்லு கட்டி, இல்லை நான் விவசாய பொருளாக சில தருவேன், அதையும் வாங்கிக்கணும் அப்படின்னா, சரிங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மோடி ஏற்றுக்கிட்டாரு. வரியை குறைக்க முடியுமா? பார்த்து நான் இதுக்கப்புறம் ஏதாவது குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒத்துக்கிட்டாரு. இதெல்லாம் கூட வருமா? அமெரிக்க பொருளுக்கு 18% வரி போடணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. ட்ரம்ப் சொன்னோடனே மோடி சரிங்க சாமி அப்படின்னு அவரும் ஏத்துக்கிட்டாரு. ஆனா இதே சீனா மீது தான் அமெரிக்கா வரி போட்டுச்சு. என்ன போட்டுச்சு? நீங்க எங்க பொருள் மேல நீ 100% உன் மேல நான் போடுறேன் அப்படின்னு அமெரிக்கா சொன்னோடனே சீனா என்ன பண்ணுச்சு? உன் பொருள் மேல நான் 100% போடுறேன்டான்னு அவங்க திரும்ப போட்டாங்க. திரும்ப 125% நான் போடுறேன் பாருன்னு ட்ரம்ப் போட்டாரு. பதிலுக்கு சீனாவும் நான் 125% போடுறேன்னு ஃபைட் பண்ணாங்க. ஃபைட் பண்ணதுல வேற வழி இல்லாம என்ன பண்ணிடுச்சுன்னா அமெரிக்கா அங்க அரிய வகை சில தனிமங்களோ இல்ல ஸ்மார்ட் போன், சில இந்த மாதிரி மின்னணு பொருட்கள் இதெல்லாம் அமெரிக்காவுக்கு இறக்குமதி கட்டாயம் தேவை, வேற வழியே இல்லை. அதோட விளைவு என்ன பண்ணிட்டாங்கன்னா வரி 50% குறைச்சிக்கிட்டாங்க. அப்ப பதிலுக்கு பதில் மிரட்டி அவனு நீ என்ன பண்ணுவா, அடிச்சு பார்க்கலாமா, கத்தி சண்டை போடலாமா, கம்பு சண்டை போடலாமா, இல்ல கையால அடிச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சீனாவும் அமெரிக்காவும் சண்டை போட்டுச்சு. ஆனா அதுல ஜெயிச்சது யாரு? சீனா. இப்ப அதை போல தைரியம் இந்த சங்கிகளுக்கு இருக்கா? மோடிக்கு இருக்கா? 56 இன்ச்சி மார்பு கொண்டவன்னு சொல்றாங்க, பயாலஜிக்கலா பிறந்தவர்னு சொல்றாங்க, இந்தியாவை காக்குகின்ற ஒரு மிகப்பெரிய சௌகிதார்னு சொல்றாங்க, இந்துக்களுடைய பேரரசர் அப்படின்லாம் பட்டம் வச்சிருக்காங்க. ஆனா அந்த மோடி என்ன பண்றாரு? மோடியோட போய் ட்ரம்ப்போட காலில் விழுந்து, ஐயா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் இந்தியாவில் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்போ அங்க இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற கிட்டத்தட்ட 10,000 15,000 மைலுக்கு வெளியில இருக்கக்கூடிய அமெரிக்கா ஒரு உத்தரவு போடுது. அதை மோடி வழிமொழிகிறார் என்றால் இந்தியாவுக்கு இறையாண்மை இருக்கா? இந்திய பிரதமருக்கு மானம் இருக்கா? ரோஷம் இருக்கா? மசாலா இருக்கா? இப்படிலாம் நம்ம கேட்க வேண்டிய இடத்துல இருக்கோம். ஏன்னா அவ்வளோ கேடு கிட்டத்தனமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அடிமை எடப்பாடியை விட ரொம்ப கீழ்த்தரமா இருக்கும். அப்படியாப்பட்ட கேவலமான நிலையில தான் இந்தியா இருக்கா? இப்போ இந்திய மக்கள் நம்ம அப்படி இருக்கோமா? இதற்கு எதிராக நம்ம கேள்வி கேட்க வேண்டாமா? இல்ல இதற்கு எதிராக எங்களுக்கு இந்த இறையாண்மைன்னு எங்க இருக்கு? வெளியில இருக்கிற ஒரு பிரதமர் அவன் அமெரிக்காக்காரன் சொல்றான், அவன் சொல்றதை இந்தியா எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் வீதிக்கு வர வேணாமா? இந்த சங்கிகளை சட்டை பிடிச்சி கேள்வி வேணாமா? தேர்தல் வருது தமிழ்நாட்டுல. இப்போ தமிழ்நாட்டுல அமெரிக்காரன் உத்தரவு போடுறது நீ எதுக்குடா பிரதமர் இருக்க, சட்டை கேட்டு வச்சுட்டு போடா அப்படின்னு நம்ம பேச வேணாமா? அப்ப படத்துல வர மாதிரி தானே, இந்த காமெடியில வர மாதிரி தானே இருக்கு. ஏங்க மாப்பிள்ளை விருதாங்க அவர் போட்டிருக்க சட்டை என்னதுங்கிற மாதிரி. அப்ப பிரதமருங்கும் மோடியா இருக்கலாம். ஆனா அதிகாரம் எல்லாம் யார்கிட்ட இருக்கு? அமெரிக்காட்ட இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட இருக்கு. இதெல்லாம் யாருடைய நலனுக்காக இருக்கு? சில ஏகாதிபத்திய முதலாளிகளுடைய நலனுக்காகவும், சில நிதி ஆதிக்க கும்பலுடைய நலனுக்காகவும். இப்ப ஈரான் நடக்கிற போரே எதற்காக? அங்க இருக்கிற சில முதலாளிகளுடைய நலன். ஈரான்ல இருக்கிற இயற்கை வளத்தை, எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்கணும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அதோட விளைவு தான் இன்னைக்கு மக்கள் மீது கொண்டு போடுறான். அப்ப மக்கள் சாவதோட விளைவு என்ன ஆகுது? ஈரான் மக்கள் ஈரான் அரசுக்கு எதிராக அவங்க திரும்பணும். அப்ப அங்க ஒரு தற்காலிக ஆட்சியை நம்ம நிறுவ முடியும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குது, இஸ்ரேல் நினைக்குது. அப்ப அந்த தற்காலிக ஆட்சி வந்தால் இங்க இருக்கிற இயற்கை வளங்களை
அமெரிக்க முதலாளிகள் எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் அமெரிக்காவுடைய நோக்கமா இருக்குது. அப்ப அதை போலதான் இந்தியாவிலும் சில நிதி ஆதிக்க கும்பலின் நலனுக்காகவும், ஏகாதிபத்திய முதலாளிகளுடைய நலனுக்காகவும், இங்க இருக்கிற அம்பானி, அதானி போன்ற முதலாளிகளுடைய நலனுக்காகவும் இயற்கை வளங்கள், பொதுத்துறைகள் அனைத்தும் சூறையாடப்படுகிறது, தனியாருக்கு விற்கப்படுகிறது, அது தீவிரமாக்கப்படுகிறது. அப்ப அமெரிக்க அதிபர் சொல்வதை பிரதமர் கேட்பார் என்றால், மோடி கேட்பார் என்றால், நமக்கு ஏன் இந்த மோடி, நமக்கு ஏன் இந்த அரசு, நம்ம மக்கள் இதற்கு எதிராக கேள்வி எழுப்புவதோ போராடுவதோ வீதிக்கு வர வேண்டாமா? இதைதானே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், எங்களை போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியா சொல்றோம். இந்தியாவை ஆட்சி செய்வது பாராளுமன்றம் அல்ல, சட்டமன்றம் அல்ல, உலக வங்கி, IMF, ஐநா இப்படின்னு சில நிறுவனங்கள் மட்டும்தான் போடப்படக்கூடிய ஒப்பந்தங்கள். அது காட்ஸ் ஒப்பந்தமாக எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக தான் இந்தியா ஆட்சி செய்யப்படுகிறது, மோடியால் அல்ல. மோடி ஒரு பொம்மை தான். அவர்களுக்கு சில நோக்கம் இருக்கிறது, இந்துத்துவா என்ற நோக்கம், சங்கிகளுக்கு ஒரு அகண்ட பாரத அஜெண்டா என்ற நோக்கம், அதை அவர்கள் அமல்படுத்துகிறார்கள். கூடவே இந்த கார்ப்பரேட் நலனையும் அமல்படுத்துகிறார்கள். இந்த கார்ப்பரேட் நலனை அமல்படுத்த காங்கிரஸ் யோகியதை இல்லைன்றான் மன்மோகன் சிங் ஆட்சியை தூக்கி எறிந்து இன்னைக்கு பிரதமரை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு மோடி, நாளைக்கு வேற யாரும். அப்ப முதலாளிகள் நலன் தான் பின்னாலே இருக்கிறது. இதற்கு பின்னணியிலே ஒப்பந்தங்கள் இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தையும் நிதி ஆதிக்க கும்பலையும் ஏகாதிபத்திய வாதிகளையும் நாம் வீழ்த்தாமல் நமக்கான விடுதலை கிடையாது என்பது. அப்ப இப்படி இருக்கிற நிலையில இன்றைக்கு மோடிக்கு முட்டு கொடுக்க சங்கிகள் எப்படி வருவாங்கன்னே நமக்கு தெரியல. அப்ப அடிமை போல நடத்தக்கூடிய மோடிக்கு யார் வந்தாலும் நம்ம கேள்வி கேட்கணும், அவனை தலைகுனிய வைக்கணும். வெளில ஓடுங்கடா, உங்களுக்கெல்லாம் நீங்களா தமிழ்நாட்டுல சுதந்திர போராட்டத்துக்கு எப்படியாப்பட்ட தியாகிகளா இருந்தாங்க. சின்ன மருதோ, பெரிய மருதோ, திப்பு சுல்தான் போன்ற பல்வேறு தலைவர்கள் அன்றைக்கு ஆங்கில ஏகாதிபத்தியத்தை அடித்து ஓட விட்டார்கள். சில துரோகிகளால் அவர்கள் இங்கு ஆட்சி இருந்தது. இன்றைக்கு மறுகாலனியாக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நடைமுறை தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒப்பந்தத்தின் அடிப்படையில இன்றைக்கு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு மோடி முகமாக இருக்கிறார். ஆகையால் மக்கள் எழுச்சி இல்லாமல் இந்த உலக வங்கியினுடைய ஒப்பந்தம், IMF ஒப்பந்தம், இது எதையுமே ரத்து செய்ய முடியாது. இந்தியாவிலே அதற்கான எழுச்சி வேண்டும். மக்கள் வீதிக்கு வராமல் இந்த ஒப்பந்தத்தையும், நிதி ஆதிக்க கும்பலையும், ஏகாதிபத்தியவாதிகளையும், இந்த இந்துத்துவா கும்பலையும், சங்கிகளையும் நம்மளால் வீழ்த்த முடியாது, விரட்டி அடிக்க முடியாது. அத்தகைய போராட்டத்திற்கு இந்த ட்ரம்ப் நிதி ஆதிக்க கும்பலா இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, இவர்களை வீழ்த்தக்கூடிய ஒரு போராட்டத்தை மக்கள் நாம் தான் முன்னெடுக்க வேண்டும். அத்தகைய போராட்டத்துக்கு அணிதிரள்வது மட்டும்தான் சரியான வழிமுறையாக இருக்கும். அதற்கு தான் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்த கருத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறது. ஆகையால் இன்றைக்கு அது பட்டவர்த்தனமாக தெளிவாக தெரிந்துவிட்டது. அந்த வகையிலே இந்தியாவுக்கான இறையாண்மை இல்லை. ஆகையால் நாம் அனைவரும் இறையாண்மை பாதுகாக்க வேண்டுமானால் இந்த சட்டத்தை புதுமைப்படுத்தி இந்த நாட்டை ஒரு வளமிக்க நாடாக, வளர்ச்சியான நாடாக மாற்ற வேண்டுமானால், எல்லாம் எல்லாருக்குமானதாக மாற்ற வேண்டுமானால் புதிய ஜனநாயக புரட்சி தான் ஒரே தீர்வு. அத்தகைய கம்யூனிச மாற்றத்தை நோக்கி நாம் அணிதிரளாமல் இதற்கு மக்களுக்கு விடுதலை கிடையாது. அத்தகைய விடுதலை நோக்கி பயணிப்போம். நன்றி.